ஸோ இப்போது தீபாவளிலாம் வருது. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம்லாம் நிறைய இருக்குது சென்னையில். ஸோ மேக்ஸிமம் இந்த ஒரு ஹோமில் போய் நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புகிறேன். அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி யாருனா கொடுக்கணும் தான் ஹோமில் நம்பர்லாம் போடுற டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்லாம் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்களே போய் கொடுங்க. ட்ரெஸ்ஸஸ் குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. ஸோ எல்லா விதமான ஹோமும் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போடுறேன். கண்டிப்பாக ஹோமில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். உன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஹாய் எல்லாருக்குமே. இன்னைக்கு சந்தோஷ் அண்ணாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அருண் ஃபேமிலி அவங்களுக்காக இன்னைக்கு கேக் கட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்திருக்காங்க. இவங்க நமக்கு 3 times வந்து இங்கே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பிரியாணி, சிக்கன் 65 எல்லாமே நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு அருண் ஃபேமிலிக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாமா? பஜார் ரோடு வந்து எவ்வளோ காலியாக இருக்குது. எப்போவுமே இந்த டைமில் வந்தீங்கன்னா நம்மளால் வண்டியை ஓட்ட முடியாது. எல்லோரும் பார்த்தா மெரினா பீச்சில் இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோ போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா மெரினா பீச்சுக்கு போல் அர்பன் உமன் ஷெல்டர் ஹோமுக்கு போயிட்டுருக்கோம். நான், பிரகாஷ், யுகேஷ். ஸோ நண்பருக்கு வந்து நீங்கள் எதனா பண்ணணும்னு சொன்னோன்னா சண்டே பிளான் பண்ணோம். அவர் பர்த்டேக்கிறதுனால ஜென்ரலாக வந்து யார் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதனால் சிக்கன் பிரியாணி கொடுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ இந்த ஹோம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டை எஸ்ஐடி காலேஜ் தாண்டோட லெஃப்ட் சைடில் இருக்கும். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஸோ இதான் உள்ள என்ட்ரி ஆனோடனே அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, ஸோ சுகரு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு போர்டில் போட்டுருந்தது. இங்கே 30லேருந்து 35 பேர் வித் ஸ்டாஃபோடு இருக்காங்க. உள்ளே போன உடனே குழந்தை பாருங்கள், குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஸோ நம்மளை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம் அந்த குழந்தைங்களுக்கு. உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 7 குழந்தைங்க இருக்காங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட குழந்தைங்க தான் பாருங்க. உள்ளே நம்மளை பார்த்தோன்னே வந்து நம்மக்கிட்ட வந்து இது என்ன அது என்னன்னு விளையாண்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம கூட விளையாண்டுட்டு ஸோ விளையாண்டோம். அதுக்கப்புறம் நேராக உள்ளே போய் பர்த்டேக்கிட்டே நார்மலாக செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பாருங்கள் அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். ஸ்மைலை மட்டும் பாருங்களேன், அங்கே பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம். கண்டிப்பாக ஹோம்ல போய் பண்ணுங்கள். காப்பகம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சந்தோஷ் மாதிரி நிறைய பேர் சந்தோஷமா வந்து நம்மளோட அவங்களுடைய நல்ல நாட்களையும் அவங்க நினைவு நாட்கள், பிறந்த நாட்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களுடைய சப்போர்ட்னால தான் நம்மளுடைய ஷெல்டர் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. கரெக்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க, நல்லா சாப்பிட்டோம், கேசரி எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நைட்டு வந்து சந்தோஷ் அவங்க வந்து நம்மளுக்கு பிரியாணி ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க. நம்மளுடைய சாம்பவி தான் நம்மளுக்காக குக் பண்ண போறாங்க. இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஷெல்டர், நம்மள மாதிரி இருக்கிற எல்லா ஷெல்டரும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. வீடற்ற பெண்கள் அவங்களெல்லாம் வந்து நோக்கி அவங்களோட பார்வைகள் வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கிற வசதிகளுக்கு வாய்ப்புகளுக்கு இந்த கேக் கட் பண்றது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல் போகலாம். 3 ஸ்டார் ஹோட்டல் இல்லை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை ஒரு ரெசார்ட்டில் போய் அவங்க கொண்டாடலாம். ஆனால் நம்மளை நோக்கி அவங்க வர்றதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்லா கிளாப் பண்ணி அவளை நம்ம வாழ்த்துவோம். ஓகேயா? சரி, ஸ்னேகா கேட்டுக்கிட்டது மாதிரி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா அருண் அண்ட் ஃபேமிலிக்காக? ஓகே, ஜெபம் பண்ணலாமா? ஓகே. எல்லாம் நல்ல அன்பின் இறைவா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் நீ செய்த எல்லா நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சந்தோஷ் மூலமாக நீ தருகிற அந்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருண் அண்ட் ஃபேமிலிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்விலே தேவனே எல்லாம் வெற்றியாய் நடைபெற, அவர்கள் வாழ்விலே சுபிட்சம் நிலவ, ஆரோக்கியம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இந்த குடும்பத்தார் தேவனே. இந்த காப்பகத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பிற்காக, இந்த காப்பகத்தின் மேல் வைத்திருக்கிற ஆதரவிற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கரங்களை பலப்படுத்தும், அவர்கள் செய்கிற காரியங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வாதம் தேவனை இம்மீடியட்டாக வருகிற நாட்களிலே அவர்கள் வாழ்விலே தென்பட அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றோம் என்று மகிழ நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இது இப்போ வந்து இன்னைக்கு பர்த்டே வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தான். ஓகேயா? சரி, ரைட். ஆமா, ஒரு அன்பை வந்து ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுவதாம அந்த கேக் கட் பண்றோம். ஓகே, வாங்க எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணுங்க.
யார் யாரு? வா 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 வா, கை 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 பிடி பிடி, கை கத்தை பிடி. ஓகே, லாங் லிவ் அருண் அண்ட் ஃபேமிலி அண்ட் சந்தோஷ். ஓகே, கூட அண்ணன் கூட. குட் குட் குட், சூப்பரா சூப்பரா சூப்பரா. ஓகே ஓகே, நீ பாப்பாக்களை கூப்பிட்டுருக்க, நீங்க இருக்குங்க. எடு எடு, இந்தா. குட் ஈவினிங். உங்களுக்கு சந்தோஷத்தில் மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, 2019 நாங்கள் இந்த ஷெல்டர் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். 2019 எங்களோட ஷெல்டர் வந்து சாமியஸ் ரோடில் தான் நாங்கள் முதல்ல ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு பயமாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து சிறு குழந்தைகளுக்காக உதவி செய்கிற ஒரு நிறுவனம். எங்களுடைய லோகோ பார்த்தீங்கன்னா அதில் 2 குழந்தைங்க ஃபோட்டோ தான் இருக்கும். ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை ஃபோட்டோ தான் இருக்கும். இந்த பெண்கள் காப்பகத்தை எடுத்து நடத்துறதுக்கு எங்களை சென்னை கார்பரேஷன் கேட்டுக்கிட்டாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 30 பேர் 40 பேருக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அந்த சவாலை நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கும்போது உங்களை மாதிரி அன்பு உள்ளங்கள் எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. முதல்ல எனக்கு வந்து ஒரு தேவை வரும்போது நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டேன், எனக்கு இத்தனை சோப்பு வேணும், இத்தனை பேஸ்ட்டு வேணும் அப்படின்னு போடும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓஹோ மக்கள் வந்து உதவி செய்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறாங்க அப்படின்னு. உங்களை மாதிரி எல்லாரும் வந்ததுனால இந்த ஷெல்டரை வந்து இப்போ 2024 வரை நாங்கள் தொடர்ந்து நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. எங்களோட தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து எவ்ரி டே அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். எவ்ரி டே எங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ருபீஸ் எங்களுக்கு தேவை. 3 நேரத்துக்கான சாப்பாடு எல்லாம் கொடுக்கறதுக்கு 5000, மினிமம் 5000. சில பேர் வந்து ஒருத்தருக்கு 2000 அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு ஒரு 5000 எவ்ரிடே இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து நல்லா திருப்திகரமாக எங்களோட ஷெல்டரை ரன் பண்ண முடியும். எவ்ரிடே மில்க் எங்களுக்கு தேவைப்படும், மாதம் அரிசி தேவைப்படும். இப்போதைக்கு எங்களுக்கு இப்போ நம்ம எல்லாரோட ப்ரோக்ராம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிஏ சிஸ்டம் எங்களுக்கு தேவைப்படுது. அது நாங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கிறோம். இப்போ நேற்று கூட ஒரு அன்பர் வந்து எங்களுக்கு இந்த பிரிண்டர் எங்களுக்கு வந்து அன்பளிப்பாக கொடுத்துட்டு போயிருக்கிறார். இந்த மாதிரி உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நீங்கள் சொல்லி ஒரு நல்ல பிஏ சிஸ்டம், இந்த இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த மைக், ஏன்னா இப்போ வரோம், இப்போ உங்களை வந்து நம்ம பேட்டி காணலாம் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும்னா கூட எங்களுக்கு அந்த வசதிகள் இல்லை. அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தீபாவளி சமயமாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட வைக்கிற ஒரு அன்பு கோரிக்கை என்னென்னா, எங்கள் மக்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல துணிமணிகள், ஒரு நல்ல பட்டாசு இவங்களாம் வெடித்து அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை நான் நீங்கள் இப்போ நல்ல விஷயம் சொன்னீங்க. நேற்று நானும் விகேஷன் தான் பேசிகிட்டு இருந்தோம். வருஷம் நாங்கள் வந்து தீபாவளிக்கு நானும் ஃப்ரெண்டு பிரகாஷ் விகாஷ் ஒரு டீமாக போய் சென்னை ஃபுல்லாக கொடுப்போம். இந்த வாட்டி இங்கே வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்ணலாம். தீபாவளிக்கு முன்னாடி வேலையை வந்துடும் சார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ட்ரெஸ்ஸஸும் நான் கேட்குறேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன். கிராக்கர்ஸ் வந்து எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் பேக் கண்டிப்பாக நான் வாங்கி வந்து கொடுக்குறேன். இந்த வாட்டி ஆசிரமத்தில் தான் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். சார் சொன்னதுனால தீபாவளி இந்த வாட்டி சிறப்பாக டீ கடை டீமாக பண்ணுறோம் சார். நீங்களும் இங்கே வந்து ஃபுல்லாக எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு ½ hour ஒரு ½ day ஃபுல் செலிப்ரேஷன் பண்ணேன். ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் கொஞ்சம் கேட்குறேன். ஓகே, இது குட்டீஸ் இருக்கிறாங்க, அவங்களோட அளவுகளையும் நாங்கள் குட்டீஸ் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பேர் சார்? 6 பேர் இருப்பாங்க. 7 பேர் 7 குட்டீஸ் இருக்காங்க. பெரியவங்களுக்கும் சாரீஸ் கூட அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்களுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே, ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் சார். கண்டிப்பாக கொடுக்குறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.